إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தின் நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக இறைவன் மரணத்தை வைத்திருக்கின்றான். அதை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, குல்லு நஃப்ஸி தாயிகத்துல் மௌத், உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. சும்ம இலைனா துர்ஜவுன், பிறகு அனைவரும் நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள் என்பதாக இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்முடைய உலக வாழ்க்கையின் முடிவாக மரணம் இருக்கின்றது. அந்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் திருக்குர்ஆனையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் ஜானுக்கு ஜான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மறுமை வாழ்க்கையையும் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இவ்வுலகத்திலே வாழ்கிற அந்த நேரத்தில் தவறான காரியங்களில் இருந்து நாம் விலகி இருக்கக்கூடியதற்கு மிக ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, மன்னரை வாழ்வை அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். அங்கே கொடுக்கக்கூடிய தண்டனைகள், அங்கே கொடுக்கக்கூடிய கடுமையான வேதனைகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அந்த மன்னரையில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது, இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனைகள் என்பது மிக பெரிய அளவிற்கு இறைவன் அங்கே தண்டனை ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த வாழ்க்கையை ஒருவன் நினைத்து பார்த்தான் என்று சொன்னால், உயிரோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவன் நபிவழி அடிப்படையில் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக மன்னரை வாழ்க்கையே அமையும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் பல்வேறு இடங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஓர் இடத்திலே அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மன்னரைக்குள் சென்றுவிட்ட மனிதர்களை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மரணமே வராது,
மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இல்லை என்பதை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக் கூடாது. மண்ணறைக்குள் நுழைந்து விட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குமோ அதை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து நினைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அப்படியேப்பட்டது. உதாரணத்திற்கு அந்த மன்னரை வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம்ல 5503வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்ய எண்ணினார்கள். ஆனால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? அதனுடைய காரணத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான் மன்னரையிலே கொடுக்கக்கூடிய தண்டனையை மனிதர்களுக்கு கேட்க செய்யுமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டு இருந்தேன். ஆனால் பிரார்த்தனை செய்யவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய மாட்டார்களோ என்ற அச்சத்தின் காரணத்தினால்தான் நான் பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு கடுமையான வேதனையை, கடுமையான தண்டனைகளை இறைவன் மன்னரையிலே ஏற்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மதீனாவாசியினுடைய ஒரு தோழர் இறந்து விடுகின்றார்கள். அவரை அடக்கம் செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அவர்களோடு பயணித்த நபி தோழர்களும் அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு மையவாடிக்கு போறாங்க. அப்படி அந்த போகின்ற அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவை கீழே இறக்கி வைத்து விட்டு அந்த அவர்களுக்காக வெட்டப்பட்ட குழி என்பது, அடிப்பாகம் என்பது சரியாக வெட்டப்படாமல் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு குச்சியை எடுத்து அதை கிளறி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்ற நபி தோழர்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்யக்கூடிய செய்கையை. எந்த அளவிற்கு அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, எங்களுடைய தலைகளில் ஒரு பறவை அமர்ந்திருந்தால் நாங்கள் எப்படி ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருப்போமோ அதே போன்று நபிகளாரை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திடீரென்று சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நீங்கள் கபரினுடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், மன்னரைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 அல்லது 3 முறை எங்களிடத்திலே கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கவாசியாக மரணிக்கக்கூடிய மனிதனுடைய நிலையையும் நரகவாசியாக மரணிக்கக்கூடிய மனிதனுடைய நிலையையும் எங்களுக்கு விவரித்தார்கள் என்று சொல்லி அந்த செய்தி அப்படியே ஆரம்பமாகின்றது. எப்படி ஆரம்பமாகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் வாழுகின்றார், அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்றார், நபிகளாரை ஏற்று இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது தான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்ற திரு கலிமாவை ஏற்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவருடைய மரணத்தையும் ஏக இறைவனை புறக்கணித்து வாழ்கின்றார்களே அவர்களுடைய மரணத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையில் விவரிக்கின்றார்கள். முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நல்ல நிலையிலே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், அல்லாஹையும் அவருடைய தூதரையும் ஏற்று வாழ்ந்த மரணத்தை தழுவக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையில் விளக்குறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த மனிதனுக்காக தேர்வு செய்யப்பட்ட மலக்குமார்கள் கூட பிரகாசமாக இருப்பார்கள். சூரியனுடைய வெளிச்சத்தை போன்று பிரகாசமான முறையில் அந்த வானவர்கள் இறங்குவார்கள். நல்ல நிலையில் வாழ்ந்து மரணத்தை தழுவ இருக்கிற அந்த உயிரை கைப்பற்ற வருவதற்காக வரக்கூடிய வானவர்கள் பிரகாசமாக இருப்பாங்களாம். பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும், நமக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் நல்ல நிலையில இருக்கிறாங்க, அப்படியானால் நாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் தான் என்று நாமே உணரக்கூடிய அளவிற்கு அந்த மலக்குமார்களுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, அவங்க அவருக்கு நல்ல நிலையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறாரே அவருக்கு அருகில் அந்த வானவர்கள் அமர்வார்களாம். அமர்ந்து விட்டு சொல்வார்களாம், யா அய்யுத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா,
அமைதியுற்ற உயிரே, அல்லாஹ்வினுடைய திருப்தியோடும் அல்லாஹுவால் திருப்தி கொள்ளப்பட்டும் இந்த உடலில் இருந்து நீ வெளியேறிவிடு என்று சொல்லி வானவர்கள் அழகான முறையிலே அந்த மனிதனிடத்திலே சொல்வார்களாம். அப்படி சொன்னவுடன் அந்த உயிரானது அந்த உடலில் இருந்து அப்படியே வெளியேறும். அந்த வானவர்கள் கொண்டு வந்த நறுமணமிக்க ஒரு பட்டு துணியிலே அந்த உயிரை அப்படியே எடுத்து வைப்பார்களாம். நல்ல நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மனிதனுடைய நிலை. அந்த வானவர்கள் அந்த உயிரை அழகான முறையிலே கைப்பற்றி இர்ஜிலா ரப்பிக்கு ராலியத்தம் மர்லியா, இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட ஆத்மாவாக நீ இருக்கின்றாய், எனவே அழகான முறையிலே வெளியேறிவிடு என்று சொல்லி அந்த உயிரை அப்படியே எடுத்து அழகான அந்த பட்டு துணியிலே வைப்பார்கள். நறுமணமிக்க துணி, வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். அப்படியேப்பட்ட துணியிலே அந்த நல்ல மனிதனுடைய உயிர் அப்படியே வைக்கப்படும். அதற்கு பிறகு அந்த வானவர்கள் முதல் வானத்தை நோக்கி செல்வார்களாம். முதல் வானத்துக்கு போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் அந்த கதவை திறந்து விடுவதற்காக இருக்கக்கூடிய வானவர் கேட்பார்களாம், இந்த நல்ல மனிதர் யார்? நல்ல வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறதே, நல்ல நிலையிலே மரணித்திருக்கிறாரே, இவர் யார் என்று கேட்கிற நேரத்தில் உயிரை கைப்பற்றிய வானவர்கள் சொல்வார்களாம், இன்னாருடைய மகன் இன்னார். அத்தாவுடைய பெயரை சொல்லி அந்த நபரை குறிப்பிட்டு அந்த வானவரிடத்தில் உயிரை கைப்பற்றிய வானவர் சொல்வார்களாம். அவருக்காக வானங்கள் திறக்கப்படும். இப்படியே முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம் என்று சொல்லி 7 வானங்களும் அவருக்காக திறக்கப்பட்டு அதற்கு பிறகு இறைவனிடத்தில் அவர் கொண்டு செல்லப்படுவார். அந்த நேரத்தில் இறைவன் சொல்வானாம், இல்லீன் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே இவருடைய நன்மைகளை எல்லாம் பதிவு செய்யுங்கள். பிறகு இவருடைய விசாரணை ஒன்று இருக்கிறது, அதன் காரணத்தினால் அவருடைய உயிரை திரும்பவும் அவருடைய உடலிலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி இறைவனுடைய புறத்தில் இருந்து அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அந்த வானவர்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த உடல்ல சேர்த்துருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போய் குழியில புதைச்சிட்டு நம்ம பட்டிலே வந்துருவோம். அதற்கு பிறகு அந்த கபரின் உள்ளே வானவர்கள் இறங்குவார்களாம். அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்களும் பிரகாசமாக இருப்பார்கள், ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மனிதர் பார்க்கக்கூடிய விதத்திலே நறுமணம் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தியை கொண்டு வந்திருக்கக்கூடிய வானவர்களை போன்று அவர்கள் அப்படியே தென்படுவார்கள். அந்த மனிதரை எழுப்புவார்கள் வானவர்கள். எழுப்பி கேட்பார்களாம், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்களாம். அவர் சொல்லுவார், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மன் ரசூலுக்க, உன்னுடைய தூதர் யார் என்று அடுத்த கேள்வி கேட்பார்கள். என்னுடைய தூதர் முஹம்மது. மன் தீனிக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். அதற்கும் அழகான பதிலை சொல்லுவார், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று. 3 கேள்விக்கும் பதில் சொன்னதற்கு பிறகு 4வதாக ஒரு கேள்வி கேட்பார்கள். இதையெல்லாம் எதை வைத்து நீ அறிந்து கொண்டாய் என்று கேட்கிற நேரத்தில் அந்த நல்ல நிலையிலே வாழ்ந்து மரணித்த அந்த மனிதர் சொல்வாராம், நான் திருக்குரானை படித்தேன், அதிலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த மனிதர் சொன்னதற்கு பிறகு அடுத்த அறிவிப்பு இறைவன் புறத்திலிருந்து வருமாம், வானவர்களே, என்னுடைய அடியான் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அழகான முறையிலே பதில் சொல்லிவிட்டார்கள், எனவே அவருக்காக சொர்க்கத்துடைய விரிப்பை எடுத்து விரித்து விடுங்கள். கபூர்லேயே இந்த நன்மை இறைவன் தருவானாம். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மண்ணறையிலேயே அந்த நல்ல நிலையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அவருக்காக இறைவன் நற்செய்தியை சொல்வானாம், இந்த மனிதருக்காக சொர்க்கத்துடைய விரிப்பை விரித்து விடுங்கள், அவருடைய கபரை விசாலமாக்குங்கள், இவருக்காக சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து விடுங்கள் என்று இறைவன் புறத்தில் இருந்து அந்த அறிவிப்புகள் வரும். அதே போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வார்கள். அதற்கு பிறகு வானவர்கள் போயிடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு மனிதர் வருவார். அவர் எப்படி இருப்பாரு? அவர் பிரகாசமா இருப்பாரு. நறுமணம் அவருடைய மேடையில் இருந்து வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மனிதரை பார்த்தவுடன் நாம் தெரிந்து கொள்ளலாம், இவர் ஏதோ ஒரு நற்செய்தியை கொண்டு வந்த மனிதரை போன்று அவரும் இருப்பாராம். நல்ல நிலையிலே வாழ்ந்து மரணித்த அந்த மனிதர் அவரை பார்த்து கேட்பாராம், எதிர்புறத்திலே வந்து அமர்ந்த அந்த மனிதரை பார்த்து கேட்பாராம், நீ யார்? இப்பொழுதுதான் வானவர்கள் வந்தார்கள், நற்செய்தியை சொன்னார்கள், எனக்காக சொர்க்கத்துடைய விரிப்பை விரித்தார்கள், சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள், எனக்கு இங்கே முழுக்க முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு பிறகு இன்னொரு மகிழ்ச்சியை சொல்ல வந்த மனிதரை போன்று நீ இருக்கிறாயே, நீ யார் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொல்வாராம், நான் யார் தெரியுமா? நீ செய்த நல்ல அமல்கள், நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுது
பார்த்து பார்த்து செய்தாயே அந்த நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் நான் தான் எனக்கு உருவமாக கொடுத்து உனக்கு முன்னால் இறைவன் என்னை உட்கார வைத்து விட்டான் என்று சொல்லி அந்த மனிதரும் சொல்வார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பிறகு அவர் கேட்பாராம், இறைவா நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன், சொகுசான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு தண்டனையும் கிடையாது, சொர்க்கத்துடைய விரிப்பு எனக்காக விரிக்கப்பட்டு இருக்கின்றது, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் எனக்கு திறக்கப்பட்டு நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கிறது, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் இங்கே பெற்றுவிட்டேன், இந்த செய்தியை என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் போய் சொல்லிவிட்டு வர வேண்டும், எனக்கு அவகாசம் கொடு என்று இறைவனிடத்தில் நல்ல நிலையை வாழ்ந்து மரணித்த அந்த மனிதர் கேட்கிற நேரத்தில் இறைவன் சொல்வானாம், அவகாசம் கிடையாது, சூர் ஊதப்படும் வரை நீ இங்கே புதுமாப்பிளை போன்று உறங்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது நல்ல நிலையில் வாழ்ந்து மரணித்த மனிதனுடைய நிலை. நல்ல நிலையிலே வாழ்ந்து மரணித்தோம் என்று சொன்னால் நமக்காக கபர் விசாலமாக்கப்படும், சொர்க்கத்துடைய விரிப்புகள் அங்கேயே விரிக்க வைக்கப்படும், சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் நமக்கு திறந்து வைக்கப்பட்டு நறுமணங்கள் வீசிக்கொண்டே இருக்கும். புதுமாப்பிள்ளை எப்படி தூங்குவானோ அதே போன்ற ஒரு உறக்கத்தை அங்கே இறைவன் நமக்கு ஏற்படுத்துவான். மரணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கபூரில் இருந்தே இறைவன் ஏற்படுத்துவான் என்று சொல்லி நபிகளார் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதே நேரத்தில் நாம் கெட்டவனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹை புறக்கணித்து நபிகளாரை புறக்கணித்து வணக்க வழிபாடுகள் எனக்கு தேவையில்லை, குர்ஆனுக்கு ஹதீஸ் எனக்கு தேவையில்லை, என்னுடைய மனோ இச்சை எதை சொல்லுகிறதோ அதுதான் எனக்கு தேவை என்று சொல்லி நாம் இந்த உலகத்தை வாழ்ந்தோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மறுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நபிகளாருடைய பொன்மொழிகளை தூக்கி எறிந்துவிட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மிக மிக அளவிற்கு கடுமையான வேதனையை கொடுத்துதான் உயிரை கூட இறைவன் பறிப்பான் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட மரணம் என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலவு தரா இது ஏதோ அஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து, ஏக இறைவனை புறக்கணித்தவர்களை, ஏக இறைவனை மறுத்தவர்களை, நபிகளாரை மறுத்து குர்ஆனை மறுத்து இந்த உலகத்தில் மனோயிச்சின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களை மலக்குமார்கள் கைப்பற்ற வருவார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க? பார்ப்பதற்கே கோர முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள், பார்ப்பதற்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய தோற்றங்கள் இருக்கும். அப்படி வந்து அவர்கள் அந்த மலக்குமார்கள் அந்த கெட்ட நிலையை வாழ்ந்தானே அவனுக்கு அருகிலே உட்கார்வார்களாம். உட்கார்ந்து விட்டு அந்த உயிரை அந்த உடலில் இருந்து வெளியேற்றுவதற்காக கேட்பார்கள். அப்போது அந்த உடல் சொல்லுமாம், அந்த உயிர் சொல்லுமாம், நான் இந்த உடலில் இருந்து வெளியேற மாட்டேன். ஏன்? அந்த மலக்குமாரை பார்த்தவுடன் அது புரிந்து கொண்டது, நாம் நரகவாசிகளாக மாறிவிட்டோம், நாம் நரகவாசியாக ஆகிவிட்டோம், நமக்காக தேர்வு செய்த வானவர்கள் கடுமை சித்தம் கொண்டவர்களாக, கடுமையான தோற்றம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்பதை அந்த உயிர் புரிந்து கொண்ட காரணத்தினால் அந்த உயிரானது அந்த உடலிலே அங்கும் இங்குமாக அலைந்து ஓடிக்கொண்டிருக்குமாம். அந்த நேரத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், வலவு தரா இது வஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து, அந்த மலக்குமார்கள் வதூகு அதாவல் கரீக், அந்த உடலை உயிரில் அந்த உடலில் இருந்து அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த உடலிலே மலக்குமார்கள் முதுகிலும் முகங்களிலும் அடித்து அப்படியே அந்த உயிரை பிடுங்கி எடுப்பார்கள். எடுத்துவிட்டு சொல்வார்களாம், வதூகு அதாவல் கரீக், சுட்டரிக்கும் வேதனை நீங்கள் அனுபவியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓமையாக ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், அந்த உடலில் இருந்து கெட்ட மனிதனுடைய உடலில் இருந்து அந்த உயிர் எப்படி வரும் என்று சொன்னால், ஒரு கம்பளி போர்வையை ஒரு முள்வேலியில் போட்டு எடுத்தால் எப்படி நார் நாராக பீத்து கொண்டு வருமோ அதே போன்று அந்த உடலில் இருந்து உயிர் அப்படியே வெளியில் வருமா. சாதாரண முறையில் அந்த உடலில் இருந்து அந்த உயிர் வராது, அடம்பிடிக்கும், நான் வெளியில வரமாட்டேன், வந்தால் எனக்கு நரகம் தான் பரிசாக இருக்கும், எனவே வரமாட்டேன் என்று சொல்லி அங்கும் இங்குமாக அலைமோதுகிற நேரத்தில் அந்த மலக்குமார்கள் முதுகிலும் முகங்களிலும் அடித்துதான் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அதை ஆழமாக நமக்கு பதிவு செய்கிறான். அப்படி எடுத்தவுடன் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த உயிரை எடுத்து அவர்கள் கொண்டு வந்த நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு துணியில வைப்பாங்களாம். அந்த துணியே நாற்றம் எடுக்கும்.
அப்படியேப்பட்ட துணியில் கெட்ட நிலையிலே வாழ்ந்து மரணித்த அந்த மனிதனுடைய உயிரை அந்த துணியில வைப்பார்கள். ஒரு காலம் கூட அவர்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உடனே முதல் வானத்திற்கு செல்வார்களாம். அப்படி சென்றவுடன் அந்த வானத்தை திறப்பதற்காக, வாசலை திறப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பார்களாம், யாருடைய உயிர் இது, இந்த நாற்றம் எடுக்கிறது என்று கேட்பார்களாம். அப்போது உயிரை கைப்பற்றிய வானவர்கள் சொல்வார்கள், இன்னாருடைய மகன் இன்னார். அப்பொழுதும் அத்தாவுடைய பெயரை சொல்லி அந்த மலக்குமார்கள் இந்த மனிதன் தான் கெட்ட நிலையிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அவருக்காக வானங்கள் திறக்கப்படாது. அல்லாஹ்விடத்திலிருந்து அறிவிப்பு வரும், இந்த மனிதனுடைய உயிரை சிஜ்ஜின் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்துவிட்டு திரும்ப அவருடைய உடலிலே நீங்கள் சேர்த்து விடுங்கள், அவருக்கு இனிமேல் தான் விசாரணையே இருக்கிறது என்று இறைவனுடைய புறத்தில் இருந்து அறிவிப்பு வந்தவுடன் அதே போன்று மலக்குமார்கள் செய்வார்கள். அதற்கு பிறகு அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அந்த மண்ணறையிலே வைத்ததற்கு பிறகு, அந்த கபரிலே வைத்ததற்கு பிறகு அங்கே மலக்குமார்கள் வருவார்களாம். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சொர்க்கவாசிக்கு வந்தாங்களா பிரகாசமா அப்படி இருப்பாங்களா? கிடையாது. பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு தோற்றத்தில் அவர்கள் இருப்பார்கள். கோரம் சித்தம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எழுப்பி விசாரணை நடத்துவாங்க. எப்படிப்பட்ட விசாரணை? சொர்க்கவாசிக்கு கேட்ட கேள்வியை போன்று இவருக்கும் கேட்பார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் ரசூலுக்கு, உன்னுடைய தூதர் யார்? மன் தீனிக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கிற அந்த நேரத்தில் அவருடைய பதில் ஒரே ஒரு பதில் தான், லா அதிரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று 3 கேள்விக்கும் அவர் பதில் சொல்வார். இறைவனுடைய புறத்தில் இருந்து அடுத்த அறிவிப்பு வரும், நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவர் சரியான முறையிலே பதில் சொல்லவில்லை, எனவே அவருக்காக நரகத்தினுடைய விரிப்பை எடுத்து விரித்து விடுங்கள். முழுக்க முழுக்க எல்லாமே நெருப்பாக மாறிவிடும். படுக்கக்கூடிய அந்த விரிப்பு கூட இறைவன் நெருப்பு விரிப்பாக ஏற்படுத்துவான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்த அறிவிப்பு இறைவனுடைய புறத்தில் இருந்து வரும், அவருக்காக நரகத்துடைய கதவை திறந்து விடுங்கள். நரகத்துடைய ஜுவாலை, கங்கினுடைய அந்த வெப்பம் இருக்கிறது, இவரின் மீது வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய புறத்தில் இருந்து அறிவிப்பு வருமாம். அதற்கு அடுத்ததாக இறைவன் சொல்வானாம், அவருடைய கபரை நீங்கள் நெருக்குங்கள், விலா எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு அவருக்கு அங்கே வேதனை கொடுக்கப்படும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பிறகு ஒரு மனிதர் வருவார். அவர் எப்படி இருப்பாரு? சொர்க்கவாசிக்கு ஒரு மனிதர் வந்தாரு, அது போன்று பிரகாசமா இருப்பாரா? கிடையாது. இவர் ஒரு கெட்ட செய்தியை சொல்ல வந்த ஒரு மனிதரை போன்றே இருப்பார். அவரின் மீது நாற்றம் எடுக்கும். அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதனுக்கு அருகில் வந்து அப்படியே அமர்வாங்களாம். அப்போது இவர் சொல்வாராம், ஏற்கனவே வானவர்கள் வந்தார்கள், எனக்கு ஒரு கெட்ட செய்தியை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், நரகத்தினுடைய வாசலை எல்லாம் திறந்து வைத்து விட்டார்கள், நரகத்தினுடைய விரிப்பை எனக்காக விரித்து வைத்திருக்கிறார்கள், அதனுடைய கடுமையை கூட தண்டனையை கூட என்னால் தாங்க முடியவில்லை, இப்போது ஒரு கெட்ட செய்தியை சொல்ல வந்த மனிதரை போன்று நீ இருக்கிறாயே, நீ என்ன சொல்ல போற என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொல்வாராம், நான் யார் தெரியுமா? நீ இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை, யாரும் என்னை யாரும் கேட்க முடியாது என்று தீமைகளை செய்து வந்தாயே, அந்த தீமைகள் நான் தான் என்று சொல்லி அந்த மனிதர் அங்கே சொல்லுவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலை இதுவாக இருந்தால் நம்மால் தாங்க முடியுமா? இன்றைக்கு நம்முடைய படுக்கையாக இருக்கட்டும், நம்முடைய விரிப்பாக இருக்கட்டும், நம்முடைய ஆடைகளாக இருக்கட்டும், அனைத்தும் பார்த்து பார்த்து அணியக்கூடியவர்களாக இருக்கிறோம். குளிர்காலத்திற்கென்று ஒரு ஆடை, ஒரு விரிப்பு, ஒரு படுக்கை, வெயில் காலத்திற்கென்று ஒரு ஆடை என்று ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்முடைய ஆடைகளை கூட நாம் பார்த்து பார்த்து அணிகிறோம். நம்முடைய வசதிகளுக்கு ஏற்ப நம்முடைய படுக்கைகளை கூட நாம் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் நரகவாசியாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு இறைவன் முழுக்க முழுக்க எல்லாமே நெருப்பாக மாறிவிடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மன்னரை வாழ்க்கையை தான் நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் நினைத்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டினாங்க. நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அந்நியனை போன்று வாழு, ஒரு வழி போக்கனை போன்று உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள், என்றாவது ஒரு நாள் நீ மரணத்தை தழுவாய்,
அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நிலையான ஒரு வாழ்க்கை. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 87வது அத்தியாயம் 17வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வல்-ஆகிரத்து கைரு வ அபுகா, மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக நாம் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது திருமறை குர்ஆனை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக வாழ வேண்டும். நபிகளாருடைய பொன்மொழிகளை ஜானுக்கு ஜான் பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சைத்தான் பல்வேறு ரூபங்களில் நம்மிடத்தில் வருவான். சைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஆதம் நபியை படைத்த அந்த நேரத்தில் வானவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுகின்றான், இந்த ஆதமுக்கு சிரமணியுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த இப்லீஸ் மட்டும் என்ன செஞ்சான்? நான் சிரமணிய மாட்டேன், பெருமை அடிக்கிறான். நான் இந்த ஆதமுக்கு சிரமணிய மாட்டேன், என்னை நெருப்பாளி படைத்திருக்கிறாய், இந்த ஆதமை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், ஒரு நெருப்பு ஒரு களிமண்ணுக்கு சுஜூது செய்யுமா? நான் செய்ய மாட்டேன் என்று பெருமை அடிக்கிறான். இறைவனுடைய செய்தி என்ன? நீ நரகவாசியாக மாறிவிட்டாய் என்று சொன்னது மாத்திரத்தில் சைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு அவகாசம் கேட்கிறான். இறைவா, என்னை நரகவாசி நீ சொல்லிட்ட, ஆனால் சில காலம் எனக்கு அவகாசம் கொடு. இந்த உலகத்திலே படைக்கப் போகின்ற மனித இனம் இருக்கிறதே, அவர்களை நான் வழிகெடுப்பேன். எப்படி வழிகெடுப்பேன் தெரியுமா? அவர்கள் நன்மையான காரியங்களை நோக்கி செல்வார்கள். அப்படி செல்கிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் போய் நின்று அவர்களை நான் வழிகெடுப்பேன். அவர்களுடைய வலதுபுறத்தில் நின்று வழிகெடுப்பேன், அவர்களுடைய இடதுபுறத்தில் நின்று வழிகெடுப்பேன், அவர்களுக்கு பின்னால் நின்று நான் வழிகெடுப்பேன், அவர்களை நரகவாசியாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி சைத்தான் அல்லாஹ்விடத்திலே உறுதிமொழி எடுத்த அந்த நேரத்தில் இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களை, என்னை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று சொன்னானே. அப்படியேப்பட்ட நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சைத்தான் பல்வேறு ரூபத்தில் வருவான், முன்னால வருவான், பின்னால வருவான், வலதுபுறத்தில் வருவான், இடதுபுறத்தில் வருவான். இப்படி வருகிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் இறைவனுடைய வழி எது, இறைவனுடைய பாதை எது என்பதை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டால்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்வு நல்ல வாழ்வாக இருக்கும். அதற்காக நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் நேரான ஒரு பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே நாம் அனுதினம் பிரார்த்தனை செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரமும் பிரார்த்தனை செஞ்சாங்க, கபருடைய வேதனைக்காக மட்டும். அதற்கு மட்டுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் யாரு? சொர்க்கவாசி என்று பட்டத்தை பெற்றவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த தூதர் கூட கபூருடைய வேதனைக்கு அஞ்சிருக்கிறாங்க. கபூருடைய வேதனை என்பது நம்முடைய மறுமை வாழ்க்கையினுடைய பயணத்தின் முதல் கட்டம். கபூர் வாழ்க்கை நமக்கு நாசமாயிட்டுன்னு சொன்னா அதற்கு பிறகு மறுமை, அங்க எழுப்பி விசாரணை, அதற்கு பிறகு எல்லாமே நரகமாக அமைந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க மின் அன் வரத இலா அர்தலில் உமரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கபர். இறைவா, கஞ்சத்தனத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மினல் ஜுப்னி, நான் தள்ளாத வயதிலே தள்ளப்படுவதிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின்னன் உரத்த இலா அறுதலில் உமரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா, இவ்வுலகத்தினுடைய சோதனையில் இருந்தும் வ அஊது பிக்க மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே, அந்த பிரார்த்தனையை நாமும் செய்தவர்களாக கபருடைய வேதனை நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை திட்டங்களை நாம் அமைத்துக் கொள்வோம். சைத்தான் எண்ணங்களை போடுகிற நேரத்தில், நம்மை வழி தவறி கொண்டு செல்கிற நேரத்தில் கபூரை நினைத்து பார்த்து அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சைத்தான் கொடுக்கக்கூடிய அந்த பாதையில் செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நாம் மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சிறந்த சமுதாயமாக சொல்லி காட்டும் பொழுது, நன்மை ஏவி தீமை யார் தடுக்கின்றார்களோ
அவர்கள்தான் சிறந்த சமுதாயம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் கொடுத்த பணிகளில் ஒன்றாக இறைவன் சொல்லி காட்டும் பொழுது தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்றுதான் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்து அவர்களின் மூலமாக இந்த பிரச்சாரத்தை இறைவன் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தான். அந்த முகமது சொன்ன ஒரு வார்த்தை, வல்லிவ அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டிய கட்டாய கடமை இறை நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கிறது என்று இறைவனும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. தொழுகை எப்படி நம் மீது கடமையாக இருக்கிறதோ, நோன்பு எப்படி கடமையாக இருக்கிறதோ, இதே போன்று நம் மீது நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியமிக்க இடமாக பள்ளிவாசல்கள் தான் இருந்து வருகின்றன. பள்ளிவாசலிலே நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நேரமும் நன்மையை நாம் செய்வதற்கும் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கும் மிக பெரிய ஒரு அடித்தளமாக பள்ளிவாசல்கள் தான் திகழ்ந்து வருகின்றன. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு இடம் பள்ளிவாசல் தான். எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, ஆனா அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிச்ச இடம் இது பள்ளிவாசல் தான் என்று அல்லாஹ்வின் தூதரவர்களும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து. அதை கொண்டு செல்வதற்கு அடித்தள ஒரு இடமாக பள்ளிவாசல்கள் தான் திகழ்ந்து வருகின்றன. அந்த அடிப்படையில் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டையில் தௌஹீத் பிரச்சாரம் இந்நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. ஆனால் எப்படி நடந்து வருகிறது? குறிப்பாக நாச்சுக்குளத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தௌஹீத் பிரச்சாரம் செய்வதற்கு தடையாக யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. எந்த அளவிற்கு ஒவ்வொரு தொழுகை கூடுகிற நேரத்தில் இடையூறு செய்வதற்காகவே ஆட்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு நிலை நம்முடைய ஊர்ல இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஆனா சுல்தான்பேட்டை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பக்துக்கும் நம்முடைய வணக்க வழிபாடை செய்வதற்கும் இடையூறாக இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்கும் இடையூறாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த பிரச்சாரத்தை செய்தவர்களே இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளோடு சேர்ந்து பயணித்தவர்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை சேர்ந்து செய்தவர்கள் இன்றைக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு தடையாகவும் இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்கு தடையாகவும் இன்றைக்கு நிற்கக்கூடியவர்களாக சிலருடைய சூழ்ச்சிகளால் இன்றைக்கு உருமாறி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக நம்முடைய பள்ளிவாசல்கள் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்காகவே நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பள்ளிவாசலை தேடி வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இன்றைக்கு அவருடைய பள்ளிவாசல்கள் அங்கே இயங்கி வருகின்றன. அவருடைய வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பள்ளிக்கு வரணும்னு சொன்னா நமக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அழகான முறையில வரோம், உழு செய்வதற்கு இடம், நம்முடைய அழகான உட்கார்ந்து பயானை கேட்பதற்கு தொழுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து செட்டப்போட இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பு அங்க இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. உழு செய்வதற்கு அழகான முறையில உட்கார்ந்து பயான் கேட்பதற்கு உரையை கேட்பதற்கு தொழுவதற்கு அவர்களும் செய்ய முடியல. மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அந்த ஊர் இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் அங்கே ஒரு தனி பள்ளி அமைக்க வேண்டும், தௌஹீதை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு தனிப்பள்ளி நாம் கணம் காண வேண்டும் என்பதற்காக நம்முடைய பள்ளியை தேடி வந்திருக்கிறாங்க. பொருளாதாரம் தேடி நம்மளுடைய பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மறுமை நாளில் எழுப்பப்படுகிற அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள். நரகவாசிகள், ஏக இறைவனை புறக்கணித்தவர்கள் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். இறுதியாக ஒரு சமுதாயம் அங்கே நின்று கொண்டிருக்கும். எப்படி நிற்பார்கள் என்று சொன்னால் எதிர்ப்புறத்திலே நரகத்தை பார்த்தவர்களாகவே நிற்பாங்க.
நரகத்துடைய கங்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும், அது அழைத்துக் கொண்டே இருக்கும் நம்மை. அப்படிப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த நெருப்பை நீங்கள் அடையக்கூடாது என்று சொன்னால், அந்த நரக நெருப்பிலே நீங்கள் தூக்கி வீசப்படக்கூடாது என்று சொன்னால், பேரித்த மரத்துடைய ஒரு துண்டையேனும் தர்மம் செய்து அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, அந்த நரகத்திற்கு பயந்து நம்முடைய தர்மங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள், பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, அந்த வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நம்முடைய கிளையை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே நம்மளால் ஆன பொருளாதாரத்தை